Hi friends, welcome to Max Sonaton Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய simplification டாபிக் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTube சேனல்ல 6th ஸ்டாண்டர்ட் மற்றும் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய simplification டாபிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? மதிப்பு காண்க. 4/3 -3/2 plus -5/3 வகுத்தல் 30/12 plus -12/9 பெருக்கல் -27/16 இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 4/3 இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து மைனஸ் இருக்கு, உள்ள -3/2 இருக்கு. இந்த மைனஸை கொண்டு உள்ள நம்ம பெருக்கும் போது மைனஸும் மைனஸும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் கிடைக்கும். அப்போ பிளஸ் 3/2 பிளஸ் -5/3 வகுத்தல் 30/12 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பெருக்கல் போட்டு இதை அப்படியே தலைகீழ் எழுதிக்கலாம். 12 மேல வரும், 30 கீழே வரும். பிளஸ் இதை வந்து நமக்கு பெருக்கல்ல இருக்கு, இதை நம்ம அடி கொடுத்தோம்னா 9 9 3 9 27 முன்னாங்கு 12 நன்னாங்கு 16. அப்ப இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? -3 பெருக்கல் -3 மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா பிளஸ். அப்போ 3ஐயும் 3ஐயும் பெருக்கினா 9 9/4. அடுத்த ஸ்டெப்ல 4/3 பிளஸ் 3/2 பிளஸ் இங்க வந்து பெருக்கல் அடையாளம் இருக்கு. இந்த நம்ம வந்து அடி கொடுக்கும் போது 1 3 3 4 3 12 ஓரஞ்சு 5 6 5 30. இங்க என்ன இருக்கு? அப்போ -1 பெருக்கல் 4 இதுனா -4 -4/6. இங்க என்ன இருக்கு? 9/4 இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த கீழே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம எல்சிஎம் பார்த்தோம்னா எவ்வளவு கிடைக்கும்னா 3 2 6 4. இதுக்கெல்லாம் எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆல போட்டோம்னா இங்க 1 இருக்கும், இங்க 2 4. இதெல்லாம் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 3 2 6 6 2 12. இப்போ எல்சிஎம் 12 கிடைச்சிருக்கு. இந்த இது பாருங்க 4/3. இங்க 3 இருக்கு கீழே, நமக்கு வந்து 12 வரணும். அப்போ இதால பெருக்கணும்னா 4ஆல பெருக்கணும். முன்னாங்க 12. அப்போ அதே மாதிரி மேலையும் 4ஆல பெருக்கணும். அப்போ இங்க என்ன வரும்? நன்னாங்க 16 பிளஸ் அடுத்தது இங்க 2 இருக்கு, இங்க 12 வரணும்னா 6ஆல பெருக்கணும். அதே மாதிரி மேலையும் 6ஆல பெருக்கணும். இப்போ 3 6 18. அதே மாதிரி தான் இங்கேயும் 6 இருக்கு, 12 வரணும்னா 2ஆல பெருக்கணும், மேலேயும் 2ஆல பெருக்கணும். அப்போ 4 2 8, இந்த மைனஸ் இருக்கிறதுனால -8. இங்க 12 வரணும்னா 3ஆல பெருக்கணும். இப்போ 9 3 27 பிளஸ் 27. அடுத்து இதெல்லாம் கூட்டினா என்ன வருது? 16 18 இந்த 27 இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 61 கிடைக்குது. இந்த 61ல இருந்து இந்த -8 நம்ம கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 53 கிடைக்குது.
53 கீழே 12. ஆன்சர் வந்து 53/12. அடுத்தது இரண்டாவது கணக்கு. இதுல கணக்கு பாருங்க. முதல்ல கணக்கை எடுத்து எழுதிப்போம். 11/8 பெருக்கல் -6/33 பிளஸ் 1/3 பிளஸ் 3/5 வகுத்தல் 9/20 மைனஸ் 4/7 பெருக்கல் -7/5. இதனுடைய மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பெருக்கல் அடையாளம் இருக்கு. அப்ப நம்ம இதை அடிபிடிக்கும் போது 11 11 11 33. அதே மாதிரி இது 2 நாள் அடி கொடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 4, இங்க 3. இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க என்ன இருக்கு? 1 மட்டும் இருக்கு. மைனஸ் அடையாளம் இருக்கறனால -1. -1 கீழே வந்து எத்தனை இருக்கு? 4 -1/4 பிளஸ் இந்த 1/4 பிளஸ் வந்து 1/3 பிளஸ் 3/5. இங்க வகுத்தல் அடையாளம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பெருக்கலாம் மாத்தி இதை அப்படி தலைகீழ போட்டுடலாம். 9/20ங்கிறத 20/9ன்னு மாத்தி எழுதிடலாம். அடுத்தது மைனஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த 7ம் இந்த 7ம் அடி போகும். இப்போ மீதி என்ன இருக்கு? -4 பெருக்கல் -1 இருக்கு. அப்போ எத்தனை? -4/5. அடுத்த ஸ்டெப்ல இது அடி கொடுக்கலாம். 1 5 5 4 5 20 1 3 3 3 9 -1/4 பிளஸ் இந்த 1/3 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 4/3. அடுத்தது இங்க மைனஸ் இருக்கு. இங்க -4/5 இருக்கு. அப்ப இந்த மைனஸை கொண்டு உள்ள பெருக்கும் போது என்ன ஆகுதுன்னா +4/5 மாறுது. அடுத்தது இங்க என்ன இருக்கு? 4 3 3 5 கீழே இருக்கா. இதுக்கெல்லாம் நம்ம எல்சிஎம் பார்த்தா என்ன கிடைக்கும்னா முன்னாங்க 12 12 பெருக்கல் 5 எத்தனை? 60. இங்க இதுல கீழே 4 இருக்கு. 60 வரணும்னா நம்ம எதால பெருக்கணும்? 15ஆல பெருக்கணும். அப்ப மேலையும் 15ஆல பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? -15 பிளஸ் அடுத்தது கீழே இங்க 3 இருக்கு. 60 வரணும்னா 20ஆல பெருக்கணும். இப்போ மேலையும் 20ஆல பெருக்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான். மேலே 20ஆல பெருக்கணும். அப்போ 4 பெருக்கல் 20 எத்தனை வரும்? 80 வரும். பிளஸ் இங்க கீழே 5 இருக்கு. 60 வரணும்னா எத்தனையால பெருக்கணும்? 12ஆல பெருக்கணும். அப்போ மேலையும் 12ஆல பெருக்கும்போது 4 பெருக்கல் 12 எத்தனை? 48. இப்போ நமக்கு இங்க என்னெல்லாம் இருக்கு? -15 இருக்கு, +20 +80 +48. இதுல நம்ம இந்த 20 80 +48 இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 148 கிடைக்குது. -15 ÷ 60. 148ல இருந்து -15 வந்து நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 133/60. இதுதான் ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கணக்கு. இந்த கணக்குல பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4/3 வகுத்தல் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே இதை பெருக்கலாம் மாத்தி இந்த இதை தலைகீழ மாற்றலாம். அப்போ -7 மேலே போகும், 8 வந்து இங்க கீழே வரும். மைனஸ் இது அடி கொடுக்கலாம். இந்த 3க்கு இந்த 3, இந்த 4க்கு இந்த 4 அடி கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா -1/1 தான் கிடைக்கும். பிளஸ் அடுத்தது இதுவும் பெருக்கல்ல தான் இருக்கு. இதையும் அடி கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? -1/3. இந்த அடி கொடுத்தோம்னா 1 நாள் 4 2 நாள் 8. இங்க என்ன இருக்கு? -7/23 6 -7/6 -1/1
இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இருக்குன்னா எழுதுனா மைனஸ் மைனஸ் 1/3. அடுத்த ஸ்டெப்பில் இங்கே கீழே என்னெல்லாம் இருக்குது 6 1 3. இதுக்கு நம்ம எல்சிஎம் பார்த்தா எல்சிஎம் எவ்வளோ கிடைக்குன்னா 6 கிடைக்கும். இங்கே கீழே ஏற்கனவே 6 தான் இருக்குது. அப்போ கீழே 6 வரணும்னா நம்ம 1ஆல் தான் பெருக்கணும். அப்போ 1ஆல் பெருக்கும்போது மேலேயும் கீழே 1ஆல் பெருக்கும்போது இங்கே என்ன கிடைக்குது -7. அடுத்தது இங்கே -1/1 கீழே 1 இருக்குது 6 வரணும். எல்சிஎம் 6 வரணும்னா இதை நம்ம 6ஆல் பெருக்கணும். அப்போ இதை பெருக்கும்போது -6. இங்கே கீழே 3 இருக்குது 6 வரணும்னா 2ஆல் பெருக்கணும் -2. -7 -6 -2 இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்னா -15/6. இதை நம்ம அடி கொடுக்கலாம். 2 3 6 I 3 15 -5/2. இதுதான் ஆன்சர். அடுத்தது மூன்றாவது கணக்கு பாருங்க. மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க 9261 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 8000. இதில் நம்ம 9261க்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 21. 21ஓட கியூப்னா என்னது 9261. அதே மாதிரி 8000க்கு கியூப் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 20. இதையே நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம். இந்த ஆன்சர். இதே மாதிரி தான் அடுத்த கணக்கும் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 1728/729. ரெண்டுக்கும் தனித்தனியா கியூப் ரூட் பார்க்கும்போது 1728க்கு கியூப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. 12 12 எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் பார்க்கலாம். 12 12 வந்து நமக்கு என்ன தெரியும் 144ன்னு தெரியும். அது கூட நம்ம ஒரு 12 பெருக்கணும். ஏன்னா 12 கியூப்னா 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12 12 12 144. அது கூட ஒரு 12 நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும். 4 2 8 4 2 8 1728 வருதா. அதே மாதிரி 729க்கு கியூப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போ இதை நம்ம அடி கொடுத்தோம்னா 3ஆல் அடி கொடுத்தோம்னா இங்கே 3 வரும், இங்கே 4 வரும். 4/3. இதையே நம்ம எப்படி எழுதிக்கலாம் கலப்பு பின்னமாக 1 1/3 எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். அடுத்தது நான்காவது கணக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா -7 பவர் x + 2 பெருக்கல் -7 பவர் 5 ஈக்குவல் டு -7 அடுக்கு எத்தனை 10 எனில் x-ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த x-இன் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் -7 இதனுடைய அடுக்கு x + 2. அடுத்தது பெருக்கல் -7 இதனுடைய அடுக்கு 5 ஈக்குவல் டு -7 இதனுடைய அடுக்கு 10 எனில் இந்த x-இன் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கீழே அடிமானம் எல்லாம் என்ன செய்யுது சமமா இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அடுக்குகளை கூட்டணும். x + 2 + 5 ஈக்குவல் டு 10. இந்த அடுக்குகளை எல்லாம் கூட்டணும். 2ஐயும் 5ஐயும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் 7. நமக்கு x-ஓட மதிப்பு வேணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த 7 இந்த பக்கம் வரும்போது இந்த +7 -7 மாறும். இதுல இருந்து நமக்கு இந்த ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு x-ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 3. x-இன் மதிப்பு 3. அடுத்தது ஐந்தாவது கணக்கு பாருங்க. இந்த கணக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கணக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட்ல உள்ளது. இதுக்கப்புறம் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கீழ்காண்பன வச்சு சுருக்குக.
ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்து செய்வோமா? ரூட் 63 மைனஸ் ரூட் 175 பிளஸ் ரூட் 28. இப்போ பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் 63 கொடுத்துருக்காங்க. 63க்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது, அதனால இதை வந்து நம்ம 9 பெருக்கல் 7ன்னு எழுதிக்கலாம். 9 7 எத்தனை? 63. இப்படி நம்ம பெருக்கி எழுதும் போது அதுல ஒரு நம்பர் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதற்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ 9னா அதுக்குள்ள ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோனா 3, அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். அதே மாதிரி 175க்கு பார்த்தீங்கன்னா 25 பெருக்கல் 7. அதே மாதிரி 28க்கு 4 பெருக்கல் 7. இப்போ என்ன இருக்கு? ரூட் 9 பெருக்கல் 7ன்னு இருக்கு. 9க்கு நம்ம ரூட் எடுத்தா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 3. 3 பெருக்கல் ரூட் 7. 7க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால ரூட் 7ன்னு போட்டாச்சு. அதே மாதிரி 25க்கு ரூட் எடுத்தா 5 ரூட் 7. 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து 2. இப்போ 2 ரூட் 7. 3 ரூட் 7 மைனஸ் 5 ரூட் 7 பிளஸ் 2 ரூட் 7ன்னு இருக்கு. இப்போ வந்து இது வந்து பிளஸ், இதுவும் பிளஸ். அப்போ பிளஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருவோம். 3 ரூட் 7 பிளஸ் 2 ரூட் 7 மைனஸ் 5 ரூட் 7. இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 2 5. 5 ரூட் 7 மைனஸ் 5 ரூட் 7. ரெண்டையும் கழிச்சா இங்க வந்து பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? பிளஸ் 5 ரூட் 7 மைனஸ் 5 ரூட் 7. நமக்கு என்ன கிடைக்கும்? 0. ஆன்சர் வந்து 0. அடுத்தது ரெண்டாவது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 2 கியூப் ரூட் ரூட்டுக்குள்ள 40. இப்போ வந்து 2 இந்த 40க்கு கியூப் ரூட் கியூப் வேல்யூ இருக்கானா இல்ல. அப்போ வந்து நம்ம இதை வந்து 40 பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்னா 8 பெருக்கல் 5ன்னு எழுதலாம். 8 5 40. இதுல 8க்கு வந்து கியூப் வேல்யூ இருக்கு. அது மாதிரி நம்ம கியூப் ரூட் எடுக்கிற மாதிரியான நம்பர்ஸ் வச்சுதான் நம்ம எதை செய்யணும்? பிரிக்கணும். இப்போ 8க்கு கியூப் வேல்யூ 2 இருக்குது, அதனால நம்ம வந்து 8 5 40ன்னு சொல்லி போட்டிருக்கோம். 20 பெருக்கல் 2ன்னு போடாம 40 வந்து 8 பெருக்கல் 5ன்னு போட்டிருக்கோம். அடுத்தது 625க்கு எப்படி போடலாம்னா 125 பெருக்கல் 5. அதே மாதிரி 320க்கு 64 பெருக்கல் 5ன்னு எழுதலாம். இப்போ 8க்கு கியூப் ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். 5க்கு நம்ம கியூப் ரூட் எடுக்க முடியாது, அதை அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி 125க்கு கியூப் ரூட் எவ்வளோனா 5. 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 என்ன கிடைக்கும்னா 125 கிடைக்கும். 64க்கு கியூப் ரூட் வந்து எத்தனைனா 4. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4. அதே மாதிரி இந்த ரெண்டையும் பெருக்கினா 15. இந்த ரெண்டையும் பெருக்கினா 16. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 16. இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ண எத்தனை கிடைக்குது? 19 மைனஸ் 16. 19 கியூப் ரூட் 5 மைனஸ் 16 கியூப் ரூட் 5. இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 கியூப் ரூட் 5. இதுதான் ஆன்சர்.
அடுத்தது 6வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 √72 பெருக்கல் 5 பெருக்கல் √32 பெருக்கல் 3 பெருக்கல் √50 மதிப்பை கணக்கிட்டு விடையை எளிய வடிவில் தருகன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கக்கூடியதை எடுத்து எழுதிப்போம். இரண்டு 72க்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது. அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 36 பெருக்கல் 2 எழுதிக்கலாம். 36 பெருக்கல் 2 எத்தனை? 72. இதுல 36க்கு நம்ம ரூட் எடுத்தா 6 கிடைக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அதே மாதிரி 32க்கு 16 பெருக்கல் 2 எழுதிக்கலாம். அடுத்து 50 25 பெருக்கல் 2 எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல 2 பெருக்கல் இங்க ரூட் 36 இருக்கு. நம்ம ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 36ஓட ரூட் வேல்யூ 6 பெருக்கல் √2. அதே மாதிரி 16க்கு ரூட் எடுத்தா நமக்கு 4 கிடைக்கும். √2. இதுவும் அதே மாதிரி தான். 5க்கு ரூட் எத்தனைன்னா 25க்கு ரூட் எத்தனை? 5. இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்குது? 12 √2 பெருக்கல் 20 √2 பெருக்கல் 3 15 √2. அடுத்தது 12 20 15 இதெல்லாம் பெருக்கினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 3600 கிடைக்கும். பெருக்கல் இந்த √2 பெருக்கல் √2 இந்த ரெண்டையும் பெருக்கும்போது ரூட் கேன்சல் ஆகி 2 மட்டும் கிடைக்கும். பெருக்கல் இங்க மீதி என்ன இருக்குன்னா √2 இருக்கு. இந்த ரெண்டையும் பெருக்கினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 7200. 7200 √2. இதுதான் ஆன்சர். அடுத்தது 7வது கணக்கு பாருங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான். இதுக்கு நம்ம கூட்டணும், கூட்டி கழிக்கணும். ஐந்தையும் 18ஐயும் கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 23. அப்ப 23 √3 மைனஸ் 2 √3. இதை கழிச்சா 21. 21 √3 இதுதான் ஆன்சர். அதே மாதிரி 2வது கணக்குக்கு cube root 5 plus 2 cube root 5 இதுக்கும் அப்படிதான். ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 6. இந்த கழிச்சா எத்தனை வருது? 3 cube root 5. இதான் ஆன்சர். அடுத்தது 3வது கணக்கு. என்ன? √75க்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது. அதனால அதை நம்ம 25 பெருக்கல் 3 எழுதிக்கலாம். அதே மாதிரி 48 எப்படி எழுதிக்கலாம்னா 16 பெருக்கல் 3. 243 81 பெருக்கல் 3 எழுதிக்கலாம். √25 எத்தனை? 5 பெருக்கல் √3. 16க்கு ரூட் வேல்யூ எத்தனை? 4. 81க்கு 9 √3. 15 √3 பிளஸ் 5 எத்தனை? 20 √3 மைனஸ் 9 √3. என்ன இருக்கு? 15 பிளஸ் 20 இருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 35 √3 மைனஸ் 9 √3. 35ல 9 கழிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 26. 26 √3. இதுதான் ஆன்சர். 4வது கணக்கு. இதுவும் அதே மாதிரி தான். நாற்பது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8 பெருக்கல் 5. 625 125 பெருக்கல் 5.
அதே மாதிரி 320 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 64 பெருக்கல் 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ 8க்கு கியூப் ரூட் எடுத்தா எவ்வளோ கிடைக்குன்னா 2. அதே மாதிரி 125க்கு கியூப் ரூட் எவ்வளோனா 5. அறுபத்தி 4க்கு 4. இந்த ரெண்டையும் இருக்குன்னா 10 + 10 மைனஸ் இந்த ரெண்டையும் இருக்குன்னா 12. இங்க 10 இங்கேயும் 10 இருக்கு, கூட்டினா 20 மைனஸ் 12 கியூப் ரூட் ரூட்டுக்குள்ள 5. 20 மைனஸ் 12 எத்தனை 8. இதுதான் ஆன்சர். அடுத்தது 8வது கணக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, √3 பெருக்கல் √5 பெருக்கல் √2. இதெல்லாம் பெருக்கல் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 3 15 15 பெருக்கல் 2 எத்தனை 30 √30. அதே மாதிரி அடுத்த கணக்கு √35 வகுத்தல் √7ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம எப்படி போய் எழுதலாம்னா 35/7 √35/7ன்னு எழுதிட்டு இந்த அடி கொடுத்தோம்னா 1 7 I 35. அப்போ எவ்வளோ கிடைக்குது √5. ஆன்சர் √5. அதே மாதிரி 3வது கணக்கு. இருபத்தி 7 கியூப் ரூட் எவ்வளோனா 3. அதே மாதிரி 8க்கு 2 125க்கு 5. 2 இதெல்லாம் பெருக்கினா என்ன கிடைக்குது 3 2 6 6 5 எத்தனை 30. ஆன்சர் 30. அடுத்தது 4வது கணக்கு. இதை வந்து நம்ம பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வச்சு இதை பெருக்குவோம். அப்போ எவ்வளோ கிடைக்குது 7 பெருக்கல் 7 7 49 √a பெருக்கல் √a. அப்போ √a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை வச்சு இதை பெருக்கும் போது 7 5 35. இங்கே a இருக்கு, √a இருக்கு, இங்கே √b இருக்கு, பெருக்கும் போது √ab மைனஸ் அடுத்தது இதை வச்சு இதை பெருக்கும் போது I 7 எத்தனை 35. இங்க √b இருக்கு, இங்க √a இருக்கு, அப்போ √ab. அடுத்தது இதை வச்சு இதை பெருக்கும் போது -5 பெருக்கல் +5. இந்த ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது -25 √b த ஹோல் ஸ்கொயர். இதுல வந்து பிளஸ் வரும். இதை வச்சு இதை பெருக்கும் போது இங்க பிளஸ் தானே இருக்கு, இதுல வந்து என்னது பிளஸ் வரும். இப்போ +35 √ab-யும் -35 √ab-யும் கேன்சல் ஆயிரும். இங்க என்ன இருக்கு 49 √a த ஹோல் ஸ்கொயர். √a வந்து ஸ்கொயர் பண்ணும்போது போயிடும். இப்போ மீதி என்ன இருக்கு ரூட் போயிடும், a மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் -25 ரூட் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது போயிடும், மீதி b மட்டும் இருக்கும். 49a -25b. இதுதான் ஆன்சர். அடுத்தது 5வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, √225/729 மைனஸ் √25/144 வகுத்தல் √16/81. √225 வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. அதே மாதிரி √729 வந்து 27 மைனஸ் √25 எவ்வளோ 5 √144 வந்து 12 வகுத்தல் √16/81. √16 வேல்யூ வந்து 4, √81 வந்து 9. இப்போ இதை வந்து அடி கொடுத்தோம்னா I 3 15 9 3 27. இப்போ 5/9
-5/12 வகுத்தல் 4/9. ரெண்டையும் பெருக்கினா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 108. 5ஐயும் 12ஐயும் பெருக்கினா 60. 9ஐயும் -5ஐயும் பெருக்கினா -45 வகுத்தல் 4/9. 60 - 45 நமக்கு என்ன கிடைக்கும்? 15. 15/108. இந்த வகுத்தலை வந்து பெருக்கலா மாற்றி இதை தலைகீழ போட்டுறணும். அப்போ 9/4. 1 9 9, 12 9 108. I 3 15, 4 3 12. இங்க என்ன இருக்கு? 5. கீழே நன்னாங்கு 16. 5/16 தான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.